இன்றைய மன்னா சங்கீதம் 36:9 வசனம். இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்குமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். முழு வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது. தாவீது கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒரு நன்மையை கண்டுபிடித்து அதை பாடுகிறார். ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று எப்பொழுதுமே ஒரு தண்ணீரை கொடுக்கிற ஒரு ஊற்று. அது ஒருபோதும் வறண்டு போகாது, ஒருபோதும் அது நின்று போகாது. அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்மளை என்றென்றைக்கும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிற ஒரு நீரூற்றாக அவர் இருக்கிறார். சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ என்னிடத்தில் கேட்டிருந்தால் உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த ஊற்று என்றென்றைக்கும் நமக்குள்ளாக சுரந்து கொண்டே இருக்க, ஒரு நாளும் உங்களை வறண்டு போக விடாது, ஒரு நாளும் உங்களை சிறுமைப்பட்டு போக விடாது. அது உங்களை புத்துணர்வு ஊட்டி கொண்டே இருக்கும். அந்த ஜீவ ஊற்றை தான் இன்றைக்கு நம்ம கேட்டு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கிறீர். நீரே ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவர். உம்முடைய ஜீவ ஊற்றை எங்களுக்குள்ளாக வைப்பீராக. வறண்டு போன நிலைமைகளை மாற்றுவீராக. அன்றைய ஒவ்வொருத்தருடைய தாகத்தை நீர் தீர்க்க வல்லவர். கர்த்தாவே, எங்களுடைய தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஜீவ ஊற்றை தருவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.